ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் அமையக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆமாங்க, ஏன்னா இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதன் மாற்றங்கள் எப்படி உண்டாக போகுது, இந்த மாற்றங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதகமான விஷயம், பாதகமான விஷயம் இதெல்லாம் நடப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். நம்ம முன்கூட்டியே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலம் பல பயனுள்ள விஷயத்தை நம்ம மாற்ற முடியும். சாதகமாக இருக்கக்கூடியது இன்னுமே சிறப்பான பயனை பெறக்கூடிய வழியில் அமைச்சு கொள்ள முடியும். பாதகமாக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நமக்கு உண்டாகும் இல்லையா, எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் இல்லையா. அந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன, பாதகமான பயன்கள் என்ன, என்ன செஞ்சால் பாதகமான பயனிலிருந்து விடுபட முடியும், சாதகமான பலனை பெற நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே விவரமாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது இந்த கும்பராசி. இந்த கும்பராசி அன்பர்கள்கிட்ட நிறைய விதமான நல்ல குணங்கள் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். மற்றவங்களை மதித்து நடக்கிறதுலாம் ரொம்பவும் சிறப்பான இயல்பு உங்ககிட்ட. உயர்ந்த சிந்தனை போன்ற நல்ல குணங்கள் இருக்குது உங்ககிட்ட. இந்த கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலுமே சுதந்திரமான போக்கு கொண்டவங்களாக இருப்பீங்க. அது எப்படின்னா, தனக்கென தனி வழி வகுத்து வாழக்கூடியவங்க. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கேற்றது போல் வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியை சேர்ந்து நீங்கள். அதே போல் சாஸ்திர சம்பிரதாயத்தை மதித்து நடப்பீங்க. மற்ற சமூகம் இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் எப்படின்னா, இந்த ஒரு சிலர்லாம் பிரித்து பார்ப்பாங்க. இந்த ஒரு பிரிவினை எப்போவுமே கும்பராசி அன்பர்களுக்கு மட்டும் இருக்கவே இருக்காது. எப்படின்னா, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களே நம்மளோட சகோதரன் சகோதரி போல் வாழக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சமூகத்தின் மீது ஒரு அக்கறை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவங்க ஆதரவற்றவங்க மேலெல்லாம் உங்களுக்கு இரக்கம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களையுமே தன்னை போல் நேசிக்கிறவங்க தாங்க நீங்கள். உலக அமைதி உலக ஒற்றுமைக்காகலாம் பாடுபடுவீங்க. அதே போல் இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கவும் செய்வீங்க. எல்லோரும் கூடயுமே சேர்ந்து பணியாற்றக்கூடியவங்க. தேவைக்கேற்ப தனது புத்தி கூர்மையை அந்த இடத்துல பயன்படுத்துவீங்க. எளியவங்களுக்கு எளியவங்களாக பழகுவீங்க. ஒற்றுமைக்காக பாடுபடுவீங்க. ஒவ்வொரு குடிமகனுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டே இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்கள் தாங்க. ஏன்னா அதற்கேற்ப வாழக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். இவ்வளவு சிறப்பான குணம் படைச்சிருந்தாலுமே நிறைய விஷயத்தில் பின்னடைவு, ஏமாற்றங்கள், ஏன் எங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய புலம்பியிருப்பீங்க. நிறைய நீங்கள் உண்மையாக நினச்ச உறவுகளால் எவ்வளவோ ஏமாற்றத்தையும் அடைஞ்சிருப்பீங்க. அந்த சமயத்தில் அப்படியே மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் ஆறுதல் சொல்ல கூட ஆளே இருந்திருக்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே அதை தன்னைத்தானே தேத்திக்கிட்டு வீடு கொண்டு எழக்கூடிய இயல்பு உங்ககிட்ட இருக்குது. அதனால் தப்பு செஞ்சவங்களை பெருசாக தண்டிக்கணும், பழி வாங்கணுங்கிற குணம் உங்ககிட்ட இருக்காது. அவங்களோட மனசும் அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி முன்னேறணும், இப்போ ஏமாந்த மாதிரி மறுபடியும் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுப்பீங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திலுமே. இப்படி தன்னைத்தானே தேத்திக்கிட்டு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய இயல்பு கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, வாங்க நம்மளுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகம் நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட ராசியில் இப்போ புதன் சனி இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் இருக்காங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான வரக்கூடிய சூழ்நிலை. இதன் மாற்றங்கள்ங்கிறது 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் உங்களோட ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும், 14ஆம் தேதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கும், அதே போல் 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கும், அன்னைக்கு கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்டஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறாங்க. அதே போல் மாத கடைசியான 30ஆம் தேதி புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்.
இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்கள் மூலம் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். எப்போவுமே எல்லோருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மையை மட்டுமே உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு வாக்குறுதி என்பது சத்தியத்திற்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தும் உங்களோட உண்மையான வார்த்தைகள் இரும்பு கதவுமையை திறக்கும் திறமை உடையதும் தாங்க. இந்த மாதம் வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் கிடைக்கும். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளை சமாளிக்க கடந்த காலத்தில் நிறைய பணம் விரயமாயிருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படிங்கிறது அடியோடு மாறிடும். கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மேலோங்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த மாதம் சிறப்பான பல வகையில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட செயல்கள் ஒவ்வொன்றுமே சிறப்பானதாக இருந்தால் பல நன்மைகளையுமே நீங்கள் அடைய முடியும். உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சாலே போதும், அதற்கான அங்கீகாரம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையுமே தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. உங்களோட வேலைக்குரிய அங்கீகாரம் மேலதிகாரிகளால் கிடைக்கும். தொழிலதிபர்கள் மற்றும் அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டி விற்கக்கூடிய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கு உண்டாகும். நிறுவனத்தின் புகழ் 8 திக்கும் பரவும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நுணுக்கங்களை அறிஞ்சு கற்று வச்சுக்கோங்க சிறப்பாக. ஏன்னா அது எல்லாமே தகுந்த சமயத்தில் உபயோகம் செஞ்சு வெற்றி பெறக்கூடிய ஏதுவான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாக போகுது. அது உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாகவும் இருக்கும். பாராட்டுகள் பெறவுமே பல நன்மையை கொடுக்கும். ஏன்னா உங்களோட பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சால் இது வரைக்கும் கிடைக்காத பாராட்டுகளும் கௌரவமும் இனி வரக்கூடிய காலத்தில் கிடைக்கும். உழைப்பை அதிகமாக போடுங்க, அந்த அளவுக்கு நன்மை உண்டாகும். பெண்கள் மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தாலும் சரி உயர் அதிகாரிகளாலும் சரி அவங்க சொல்கிற கட்டளைகளை கவனமுடன் செயல்படுத்தி உங்களோட வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கணும். கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வேலையில் பின்னடைவு ஏற்படும். உங்களோட பணி முன்னேற்ற வேறு யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமா இந்த அசால்ட்டாக இருக்காமல் இருந்தாலே போதும், எல்லாமே நல்லது தான். மாணவர்களுக்கு மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விரும்பிய துறையில் எடுத்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரையை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடந்தால் நன்மையை பெற முடியும். நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பாங்க. பெற்றோர் உடல் நலனில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். அதே போல் தாய் மாமன் வழியில் அனுகூலம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு இருக்கும். பங்குதாரர்களிடம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்படுத்தணும். புதிதாக தொழில் தொடங்க போட்டிருந்த திட்டம் கொஞ்சம் தள்ளி போகலாம். குடும்பத்தினரிடம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக இருக்கிறது நல்லது. புரட்டாதி 1, 2 மற்றும் 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ அருளால் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் இருக்குது. நீண்ட காலமாக தடைபட்டிருந்த திருமணமுமே கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் உங்களை வந்து சேருவாங்க. அவங்க பண்ண தப்பு அவங்களா உணர்ந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் கூட சேருவாங்க. இளைஞர்களின் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகள் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். உங்களோட பெயரும் புகழையும் நீங்கள் தக்க வச்சுக்கணும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தில் எல்லாமே இப்போ செயல்முறைப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஏன்னா நன்மை உண்டாகும் காலகட்டத்தில் அதற்கேற்ப உழைப்பை போட்டு அதிகமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவுகள் தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சனிக்கிழமையில் சிவன் கோவிலை வலம் வருதலும் நவ கிரகத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவை விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க இந்த விஷயம் ஒரு பரிகாரமாக கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில் சிவன் வழிபாடும் நவகிரக வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.